ஏற்காடு சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர் இருக்கிற இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு நாங்கள் 28 ரைடர்ஸோடு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த காஸ்ட் அதிகம்ன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட்டான ரெசார்ட், பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட். ஒரு ப்ரைவேட்டான ஃபால்ஸில் ஒரு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போய் அங்கே ஒரு ஃபால்ஸில் வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கனால தான் இந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட்டில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏற்காடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ ஒன் நைட் ஸ்டே அப்படின்ற மாதிரி தான். மார்னிங் வந்து ஒரு 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் எடுத்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் ரைடர்ஸ் வந்து டைம் கரெக்டாக ஒரு சார் வர மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து பக்கத்துலேயே கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க வந்து வராதவங்க கூட வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ கொஞ்சம் பேருக்காக வெயிட் பண்ணுறோம். அவங்க வந்தோடனே அப்படியே இங்கேருந்து கிளம்பி அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது வந்து ஷார்ட் ரைடு அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து 350 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ரைடு மாதிரி தான். இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வரலாம், ஒரு நைட் ஸ்டே தான். 350 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் அப்படி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் நார்மலாக. இல்லை அதிகமாக இருக்குது 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பிளேஸ், அதாவது நம்ம போகிற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறையா இருந்தால் நம்ம வந்து சைட் சீயிங்ஸ் அதிகமாக இருந்தால் 3 டேஸ்ன்ற மாதிரி போடுவோம். ஸோ ஏற்காடுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னையிலேருந்து போகிறதுக்கு மார்னிங் போனோன்னா நம்ம வந்துட்டு ஆஃப்டர்நூன் நிறைய ஒரு பிளேஸை சுற்றி பார்க்கலாம், 2-3 பிளேஸை. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரெசார்ட் சைட்லேயும் நமக்கு வந்து பிளேசஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகலான்னு இந்த ட்ரிப்போட பிளான். முன்னாடியெல்லாம் இந்த ரூட்டில் போகும்போது ரொம்ப தூரம் போகிற மாதிரியே இருக்கும். என்னடா அந்த மாதிரி இந்த பிளேஸ் பார்த்த மாதிரியே இருக்குது, திரும்ப அதே பிளேஸை பார்க்குற மாதிரியே இருக்குது, நம்ம போகிறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போலாம் இந்த ரூட் போகும்போது டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, சென்னையிலேருந்து கரெக்டாக சேலம் வந்து 320 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது அப்படின்னா, நம்ம இந்த உளுந்தூர்பேட்டை தாண்டும் போது தான் ஒரு ஃபீல், ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் நார்மலாக நம்ம வரும்போது பார்த்தா டக்குன்னு அந்த உளுந்தூர்பேட்டை வந்துடுது. ஸோ ஜெயவிலாஸ் இங்கே தாங்க நம்ம சாப்பிட்டோம். 50 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ஃபியூல் போட்டுக்கலாமா? ஓகே. 70 ஓட்டலாம்ல. ஸோ நம்ம ஸ்குவாடில் ஒரு பெரிய ரைடர், ஹெல்மெட் பெருசாக இருக்கும் போலியா அவருக்கு. ஹலோ. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அவர் ஃபேமிலி, அவரோட சந்தோஷ் அவரோட ஃபேமிலி. ஸோ அவரோட சன் இவர். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் கேமரா. ஹாய் கேமரா ஹாய் சொல்ல மாட்டேன்ட்டா. உட்கார வச்சிடலாமா? ஹாய் எங்கே ப்ரோ? திருச்சி போய்ட்ருக்கீங்களா? ஆமாம். விலாக் பண்ணல. சேலம் வந்தாச்சு. சேலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடர்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 கார் இருக்குது இன்றைக்கி. போகலாம். இன்னும் கார் வரலையோ? ஒரு கார் போயிடுச்சு, இன்னொரு கார் பின்னாடி வருது. ஆக்சுவலாக இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா குப்பனூர் ரூட்டுன்னுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான, ஏதாவது ஏர்பின் பென்ஸ் இல்லாமல் ஒரு ஷேடோவில் அடிக்கிற வெயிலுக்கு நான் சில்லுன்னு ஒரு ஹில் ஏறணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரூட் எடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இங்கே ஹோட்டல்ஸ் பெருசாக குரூப் ரைட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக இங்கே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஒரு 25 மெம்பர்ஸ் வந்தோம். ஸோ அதனால் ஓகே, 25 மெம்பர்ஸ்க்கு அந்த இடம் ஓகே. மார்னிங் சென்னையிலே மிஸ்டாக இருந்தது. இந்த இடம்லாம் இப்போ எப்படி இருந்திருக்கும்? ஏற்காடில் 1 மணிக்கே வந்துட்டு மிஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம போகிறப்ப இருக்காது. எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த ரூட்டில் ஏறி? வா, இந்த பேரிகேட் தான் சொன்னான் விஷால். நிப்பாட்டுறாங்களா செக் போஸ்ட்டில்? கேட்கல, நான் போயிட்டே இருப்பேன். இப்போ கொடுத்துட்டு போனேன். இங்கே பிடிக்க மாட்டாங்க, 2 வீலர் இருக்குல்ல விற்கிறாங்க நினைக்கிறேன் எல்லாரும். அதோ வந்துட்டேன். 2 பேர் மிஸ்ஸு. வந்துட்டாங்க. பாலாபுரம் மட்டும் நிற்கும்.
அதை வந்துட்டேன் பார்த்துட்டேன். இது ஸ்டாக் டயர் தான் இன்னும் ஓடிட்டுருக்கா சுஜய்? இல்லை மாதிரியா? எவ்வளோ ஆச்சு பின்னாடி? 35ஆ? ஓ இது கிலோமீட்டர் இல்லையா? ஷாக் ஆகிட்டேன். ப்ரைஸுன்னு நினச்சிட்டேன். 7000ஆ? எந்த போயிடுச்சு சுத்தமாக. ஸ்டாக்கு தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. 40 வந்துச்சு வந்து. ஆமாம், போனால் டக்குன்னு போயிடும். இருக்கு ப்ரோ, கீழே பார்த்தோம். ஹாய் தாத்தா, உனக்கு சொல்கிறாருன்னு நினச்சிட்டேன். இதுக்கு மேலே இறக்கம் ஸ்லோவாக வாங்கோ. ஆமாம் வரும் இப்போ. எங்கே இருந்தால் வந்துட்டானா ஸ்கூட்டி பைக்? திடீர்னு வேறு ரோட்டு போயிடுவோம். நம்மளுக்கு தானே? ஆமாம் அவர் இன்ஜின் பிரேக் போட சொல்லு ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ, ரைட்டு இது ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கக்கூடாது. ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கக்கூடாது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் இருக்கடா பேர்? அவர் பேர் ஐஃபோனில் எடுத்தால் மாற்றிக்கலாம்ல. ஆமாம் போக சொல்லுவாங்க, இல்லைனா நிப்பாட்டலாம். இது எதாவது பைசன் இருக்குன்னு போட்டிருக்கானுங்களா, அதுக்காக சொல்லுவாங்க. ஒரு தண்ணி பார்த்தியா? தண்ணி இருந்துச்சா ப்ரோ? தண்ணி இருக்கா பாருங்க ரைட் சைடில். லைட்டாக இருக்கா? இந்த இடத்துல இல்லை, ரைட் சைடில். வாழை ப்ரோ, ரைட் சைடில் ஒரு இடம் வந்த பாருங்க. ரைட்டாக இருந்துச்சு. சரி போகலாம். ரெசார்ட் ரீச் பண்ணியாச்சு.